பச்சிளம் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு பிறவி இதய நோய்களுக்கான அனைத்து சிகிச்சையும் இலவசமாக வழங்க சென்னையில் உள்ளதாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர்கள் குழுவினர் தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் நிலையில் நிருபர்களிடம் பேசும்போது, இந்த நிகழ்வில் பச்சிளம் பராமரிப்பு குழந்தை நிபுணர் டாக்டர் மரியல் யாதவ், சென்னை அப்பல்லோ மருத்துவ இதய சிதைகள் நிபுணர்கள் நெவில் சாலமன், டாக்டர் முத்து, ராயல் மருத்துவமனையின் ரன் சரண்யா, நெல்லை குழந்தைகளுக்கான இதய டாக்டர் ராம் கிஷோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து எங்களுடைய சக்ஸஸ், அதாவது மோர் தென் 10,000 இன்டர்வென்ஷன், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் 10,000 குழந்தைகளுக்கும், அறுவை சிகிச்சை பண்ணி 6,000 குழந்தைகளுக்கும் நம்ம வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோம். அதுவும் இதில் வந்து 60% 70% குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது மருத்துவ காப்பீடு திட்டம் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி தர முடியும். இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் பர்டிகுலராக வந்து ப்ரெஸ் மூலமாக நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆனால நிறைய குழந்தைங்கிட்ட வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இப்போது இந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் கூட வந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணி அங்கே குழந்தைங்களை கண்டுபிடிச்சி சில குழந்தைங்களுக்கு இங்கேயே கவர்மெண்ட்லேயே வந்து இலவசம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த குழந்தைங்க நல்லபடியாக இருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மேஜர் கேசஸ்லாம் வந்து சென்னை கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்ம எவ்வளோ குழந்தை கண்டுபிடிக்கிறோமோ அந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த நியூஸ் வந்து பர்டிகுலராக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, சில பேர் வந்து குழந்தை பிறந்து இறந்து போயிடும் அப்படின்றதுக்கு வராமல் போயிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 99% ரிசல்ட் எங்கள் ரிசல்ட்டு. அது இல்லாமல் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு 800 கிராம் இருந்த ஒரு சின்ன பாப்பாவுக்கு வந்து உடனடியாக சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு சின்ன டியூபை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ண உடனே குழந்தை நல்லபடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோட கூடிய எல்லா சிகிச்சையும் காசு இருந்தாலும் பரவாயில்ல, காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வேல்வ் ரிப்ளேஸ்மெண்ட், ஹார்ட்டில் வேல்வ் பழுதாச்சுன்னா அந்த வேல்வை ரிப்ளேஸ் பண்ணுறது கூட வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ண முடியும். அதையும் நம்ம வந்து சேரிட்டி மூலமாக குழந்தை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலம் என்ன நியூஸ் வேணும்னா, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த அவைலபிலிட்டி வந்து இங்கே கவர்மெண்ட்டில் நான் கண்டக்ட் பண்ணுற கேம்பில் மூலமாக வந்து வரலாம், இல்லை நேரட்டாக எங்களே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னை வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகமாக காசு இல்லைனா கூட ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது மந்த்லி ஒரு லிமிட் கிடையாதுங்க. எவ்வளோ வேணால் குழந்தைங்க பண்ணலாம். மாதத்தில் வந்து 100 குழந்தைங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணாமல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 50 குழந்தைங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். 150 குழந்தைங்க பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாகவும் அது கவர்மெண்ட் காப்பீடு திரும்ப ஹெல்ப் பண்ணுறோம். பட் வந்து லிமிட் இவ்வளோ தான் பண்ணணும், அவள் தான் பண்ணலாம் கிடையாது. வி டூ கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஆஃப் ஆல் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்களாம் பேயிங் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அவங்களாம் ராயல் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க. அங்கே ராயல் ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு டயக்னாஸ்டிக் சர்வீஸ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்த உடனே பார்த்துட்டு சிம்பிள் கண்டிஷன்ஸ் வேணால் பண்ணலாம். பட் மேஜாரிட்டி ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து சென்னைக்கு வர வேண்டியது இருக்குது இப்போதைக்கு. ஜாயிண்ட் வென்ச்சர் இல்லாமல் அப்போலோ have any ideology to start a service center in திருநெல்வேலி? அந்த மாதிரி எதுவும் இருக்குதா நியர் ஃபியூச்சரில்? என்ன பண்ண போகிறீங்க? பிகாஸ் huge people request Apollo kind of treatment in திருநெல்வேலி. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா? ஸோ அப்போலோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போலோ இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் மாதிரி ஆரம்பிச்சிட்டு அங்கே நம்ம டாக்டர்ஸ் அங்கே வந்து அங்கே பசங்களை செக் பண்ணிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் தேவைன்னா அவங்கள வந்து நம்ம சென்னைக்கு கூட்டிகிட்டு வரலாம், இல்லை இங்கேயே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணலாம். நம்ம முத்து சார் அது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ராயல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது போக்கு பார்த்து அதுக்கு பிறகு வந்து நம்ம அப்போலோ இன்ஃபர்மேஷன் சென்டர் நமக்கு இங்கே தேவைப்படும் போது ஆரம்பிக்கலாம். சார் இன்னொருத்தர் கேட்டார், இது மாதிரி குழந்தைங்க இங்கே வந்தால் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃப்ரீயாக கிடையாது. நம்ம அப்போலோ மருத்துவமனை வந்து பக்கத்துலேயே நுங்கம்பாக்கம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய பாஷ் ஏரியா. அது பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர்லேயே வந்து ஒரு வீடு எடுத்து நம்ம அந்த ஃபேமிலியே ஃபுல்லாகவே ஸ்டே பண்ண அவங்களுக்கு சாப்பாடு
அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டிலேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லா வேலையும் வந்து அப்போலோவே ஃபுல்லாக செலவு பார்த்துக்கிறாங்க. ஸோ பேஷண்ட் நேராக இங்கே வந்த பிறகு நம்ம டாக்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வேணும், அவங்க இருந்து பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருந்தால் வந்த நாள்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கிற சாப்பாடு செலவு, பேஷண்ட்டுக்கு அட்டெண்டருக்கு அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடு எல்லாமே அப்போலோவே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால ட்ரீட்மெண்ட் வந்து இந்த சார் சொன்ன மாதிரி நாங்கள் எப்போவுமே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை எங்களோட டிக்ஷனரியில் கிடையாது, நாங்கள் நோன்னு சொல்கிறது கிடையாது. எங்களால் என்ன முடியுமோ எங்கள் டாக்டர்ஸ் வந்து எல்லாமே பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா மேடம் இப்போ வந்து ஹார்ட்டுனாலே 3 லட்சம் வரையாமாயிருந்தா வயதுலேயே பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் போகிறதோ ரிசர்ச் செக் பண்ணுறது கூட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு காரணம் அது காசு பணம் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுனால தான் அவங்க செக் பண்ணவாது போவாங்க. ஸோ அதான் வந்து ஒரு சின்ன இப்போது அவ்வளோ சென்னை வர வரைக்கும் அந்த சில பயமாக இருக்கும் வரத்துக்கு. அதுக்காக இப்போ வந்து நாங்கள் திருநெல்வேலியில் வந்து ராயல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இங்கே பேசும்போது சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து செலவாகாது. சில சமயங்களில் வந்து எங்களால் 2 லட்சம் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களால் வந்து முடியும், பட் காஸ்ட் வந்து 10 lakhs மேலே ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து 2 lakhs எவ்வளோ அவங்க முடியுமோ அந்த காசை மட்டும் வச்சு மித்தெல்லாம் நாங்கள் போட் பண்ணி கொடுக்குறோம். சில பேருக்கு வந்து ஒன்றுமே முடியாது எங்களால், எங்களுக்கு வந்து இப்போது கூலி தொழிலாக இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு வச்சு டோட்டல் ஃப்ரீயாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி அங்கே வந்து தங்குறது, அங்கே வந்துடலாம், ஆப்ரேஷன் பண்ணலாம், பட் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் காசு இருக்காது சில பேருக்கு. அவங்களுக்கு கூட வந்து அங்கேயே தங்க வச்சு ஒரு அட்டெண்டருக்கு சாப்பாடெலாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுறது தான் டாக்டர் ராஜ்குமார் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த இதில் அவங்க காண்டாக்ட் பண்ணால் உடனடியாக ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு வந்துடலாம். இல்லை மீன்மேல் யாராவது பார்க்கணுன்னு முடிவு பண்ணாங்கன்னா ராயல் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இங்கே எல்லாமே இருக்காங்க, அவங்க அனுப்புகிறாங்க. அதுமாதிரி ராயல் ஹாஸ்பிட்டலையும் பார்க்கலாம். பேபிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பட் ஹார்ட் அட்டாக் என்ன சொல்கிறீங்கன்னா பார்ன் பேபிக்கு வந்து ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க, ப்ளூவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குழந்தைகளுக்கு வந்து மெயினாக என்ன பிரச்சனைனா இருதயத்துக்கு போகிறது, லங்ஸுக்கு போகிற டியூப் கட்டாக இருக்கும், அதுதான் வந்து நிறையா ப்ளூ ஆகி இறந்து போயிடும். ஸோ ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து பெரியவங்களுக்கு வர அந்த அடப்பு வந்து பார்ன் பேபிஸுக்கு இருக்காது. ஆனால் சின்ன பேபிஸுக்கு வர்றது ப்ளூ பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க. கெட்ட ரத்தமும் நல்ல ரத்தம் கலக்கிறனாலையும் லங்குக்கு வந்து ரத்தம் போகாதனாலையும் குழந்தை வந்து நீளமாக மாறி இறந்து போயிடும். அது வந்து ப்ளூ பேபி சின்ட்ரோம், அது மாதிரி வரலாம். ஆனால் பார்ன் பேபிக்கு ஹார்ட் அட்டாக், பெரியவங்களுக்கு வர ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஆமாம், ப்ரிவென்ஷன், அதாவது நம்ம வந்து நோய் வருமுன்னு காப்போம்ன்ற மாதிரி வந்து 20 வாரத்திலே வந்து ஃபீட்டல் எக்கோன்னு ஒன்று இருக்குது. ஃபீட்டல் எக்கோ அம்மாவோட வயிற்று குழந்தைக்கு வந்து எக்கோ பண்ணி பார்த்து அது என்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம்னா பெரிய ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். சில சமயங்களில் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், பிறந்த வித்தின் 6 hours ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க வந்து உடனடியாக நம்ம எந்த சென்ட்ரல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அங்கே பிறந்துச்சுன்னா உடனடியாக காப்பாற்ற முடியும். கருவில் மெடிசன்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஆப்ரேஷன்ஸும் கருவில் வாய்ப்பு இல்லை, பிறந்து தான் பார்க்கணும். பட் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். இந்த ஏஜ் புரியலைங்க எனக்கு. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து 2 வகையான வியாதிகள் ஒன்று வருது. ஒன்று வந்து கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ், பிறவிலே வருது. அது பிறந்து நம்ம ஹார்ட் வந்து 8 வாரத்திலே உருவாயிரும் அம்மா வயிற்றில். அது பீட் பண்ணும்போது தான் மற்ற உறுப்புகளாக உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஹார்ட்டு குறைபாடு பிறக்கிறது தான் கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ். ஆனால் குழந்தை நல்லபடியாக ஹார்ட்டில் பிறந்து அதுக்கப்புறம் வளரும் போது அவங்களுக்கு வந்து சில பல நோய்கள் சொல்லுவாங்க, கவாசாக்கி டிசீஸ் சொல்லுவாங்க, ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேல்வ் டேமேஜ் ஆகலாம், இல்லாட்டி கொரோனரி ஆர்டரி பாதிக்கலாம். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரலாம். அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இந்த கோவிட் சொல்கிறாங்களே, கோவிட் கூட சில டைம் வந்து அந்த கொரோனரி ஆர்டரி பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிறந்த பிறகு வர்ற வியாதிகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ குழந்தைங்களை வந்து முக்கியமான விஷயம்னா நிறைய அம்மாக்கள் வந்து குழந்தைய வந்து விளையாட விடாமல் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டு, நிறைய பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டு, நிறைய அந்த கொழுப்பு சத்து சாப்பிட்றதுனால அந்த டியூப்பில் வந்து கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து ஒரு ஏர்லி ஆன்ஸ்டெட் ஹார்ட் அட்டாக், 20 வயசு 25 வயசில் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை பருவத்திலே வந்து ஹெல்த்தி சாப்பாடும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்லாம் நல்லபடியாக இருப்பாங்க. பட் இப்போ வந்து படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வைக்கிறது தப்பு. உடம்பு முக்கியம், அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் வேணும். அதுக்கு
விளையாடணும், அதே மாதிரி சாப்பாடும் வந்து வீட்டில் குக் பண்ண சாப்பாடு சாப்பிடணும். இந்த மாதிரி இருந்தால் குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அப்போலோவோட இந்த frequent camps பத்தி we are getting regular and periodical update from திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். Okay, so we are aware of that. Other than that, நீங்க அப்போலோவோட இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எஸ்பெஷலி ஃபார் நியோனாட்டல் எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? வாட் இஸ் தி மெசேஜ் ஃப்ரம் யூ டு தி டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் ஆஃப் இப்போது மெயினாக பச்சிளம் குழந்தைங்களுக்கு வர ஹார்ட் டிசீஸ் வந்து உடனடியாக டயக்னோஸ் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டக்குன்னு பண்ணிடுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்க அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஸ்ட்ரெயிட்டாக அப்போலோக்கு வர முடியும். ஸோ அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்போலோக்கு வந்துட்டாங்க. எந்த டைம்லும் சரி எக்கோ பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் பெருசாக இல்லைன்னா நாங்கள் வந்து திரும்பி அவங்கள வந்து அந்த ICH IOG 2 ஹாஸ்பிட்டலையும் டைப் வச்சுருக்கோம், அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துப்போம் இப்போ குழந்தை வளர்கிறதுக்கு. ஒருவேளை உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இல்லாதவங்க வரும்போது எங்களுடைய சில சேரிட்டி மூலமாகவும் ஹெல்ப் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி தரோம். சில சமயங்களில் வந்து உடனடியாக சர்ஜரி உடனே சர்ஜரி பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்து ICH காமிச்சு ஒரு வாரம் கழித்து சர்ஜரி பண்ணுவோம். பட் வந்து இந்த நியூஸ்